ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லரிங் vlog தான். அதுலேயுமே உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டெய்லரிங்கில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். கிளாத் எப்படி பார்த்து வாங்கணும், அதுக்கப்புறம் அந்த 4 டாட் ப்ளவுஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதோட ஸ்டிச்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய டிப்ஸோடு தான் இந்த vlog வந்து இருக்கும். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள வந்து ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணணும். நிறைய அப்படியே எது எடுத்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேனா, அப்படியே எடுத்து டேபிள்ல வச்சுட்டு டயர்ட் ஆயிட்டு தூங்கிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த இந்த saree வந்து கஸ்டமர் குடுத்துருக்காங்க. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த saree. எல்லாமே மடிச்சு வைக்கணும். குப்பை மாதிரி கிடக்கு. அடுத்தது இந்த ஒரு saree. இந்த 4மே நம்ம வந்து இப்போ ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு தான் இன்றைக்கான ஒர்க் வந்து இதுதான். அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸி ஒன்று ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணணும். அது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கேட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நேற்று கூட வீடியோவில் வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக இருந்தால் அதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, ஃப்ரண்ட் லென்த் அதிகமாக இருந்தால் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன்ல, அது வந்து இந்த சாரிக்கு தான். இந்த சாரிக்கு தான் நம்ம வந்து லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மெயின் கிளாத் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு அது எப்படி கரெக்டாக பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே ஒரு வழியாக டேபிள் கிளீனிங் வந்து முடிஞ்சிட்டு, இந்த சைடில் வந்து நாளைக்கு நாளான்னைக்கு பண்ண வேண்டியது எல்லாமே நான் இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் எல்லாமே தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு எல்லாமே ஓரம் அடிச்சாச்சு. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு தடவை பிரித்து இருக்கும்போதே நம்ம ஓரம் அடித்து ஒரு தடவை மடித்து வச்சிடலாம். இப்போ ஒரு தடவை மடித்து அதுக்கப்புறம் ஓரம் அடிச்சுட்டு ஒரு தடவை மடிச்சோம்னா அது டைம் டிலே ஆகும். அதனால் இதை மடித்து ஓரம் அடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து இந்த மேக்ஸி ட்ரெஸ் ஒன்று அனுப்பணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கான லைனிங் இது கிரேப் லைனிங்கு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இதோட ப்ளவுஸை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து லைனிங் வந்து நேற்றே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து கட் பண்ணணும். இது 2ம் ஒரு கஸ்டமரோடது, இது 2ம் ஒரு கஸ்டமரோடது. இப்போ ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் நேற்று கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அவங்களோட தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி இந்த சாரீக்குள்ளது. இதுதான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி இவங்களோடது முடிச்ச பிறகு தான் இவங்களோடத வந்து நம்ம ரெடி பண்ணணும். லைனிங் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மீட்டர் லைனிங் எடுத்து வந்திருக்கோம். அப்புறம் இதில் ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் பீட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த தெருவில் மூட்டைக்காரங்களாம் வருவாங்களா, அவங்கள்ட்ட எடுத்திருக்காங்க கஸ்டமரு. இது வந்து எப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் வந்து 1 மீட்ரு அப்படின்னு சொல்லி ரூ. 130 ரேட்டு சொல்லி விற்றுருக்காங்க. ஆனால் இந்த ப்ளவுஸோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர் தான் இருக்குது. இதுவாச்சும் பரவாயில்ல. ஏற்கனவே நேற்று ஒரு ப்ளவுஸ் தைச்சேன் பார்த்தீங்களா, ஒரு கருப்பு கலரில் அவங்க கஸ்டமருக்கு வந்து அளவுக்காக கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக தைச்சோம் இல்லையா, அதுவும் இதுவும் 80 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70, 72 அந்த அளவில் தான் இது இருந்துச்சு. ஆனால் 1 மீட்டருன்னு சொல்லி அமௌண்ட் வாங்கிக்கிட்டாங்களாம். இது வேறு வழி இல்லை, இது திருப்பியும் கொடுக்க முடியாது. இருக்கிறத வச்சு ஏதாச்சும் ஒட்டு துணி வச்சு தைச்சி கொடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ இது கூட பரவாயில்ல. நம்ம ஏதோ அந்த ஹூக் பட்டி, காஜா பட்டி, நெக்கில் வைக்கிற கிராஸ் பீஸு எல்லாமே வந்து வேறு துணி கொடுத்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் தெரியாத மாதிரி. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கே வந்து துணி லென்த்தே பத்தலை. இதுதான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே வச்சுருக்கேன். பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே கட் பண்ணிட்டேன். அடியில் அடியில் போட்டு நானும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கவும் இல்லை. டக்கு டக்குன்னு சரசரன்னு ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணேன். கிளாத் பத்தலை அப்படிங்கிறவும் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிளாக் கலர் இருந்துச்சுல அதை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். அதனால இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் வாங்குறீங்க, இப்போ பிட்டா வாங்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அளந்து பார்த்து வாங்குறது நல்லது. இப்போ வந்து இந்த பிரிண்டட் ப்ளவுஸ் இருக்கு பாருங்க, இதுதான் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஏன்னா இதில் எழுதியிருக்கவும் மாட்டாங்க, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காது, எதுவுமே இருக்காது. நம்மளாம் அளந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி பிளைன் ப்ளவுஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து இதில் 2 விஷயத்தில் ஒன்று கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, மடித்து வச்சுருப்பாங்கள்ல, மடித்து வைக்கும்போதே இப்படி ஒரு ஜான் கைக்கு அளவுக்கு மேலே இருந்துச்சு, இல்லை ஒரு ஜான் அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா 100 சென்டிமீட்டர் இருக்கும். அதே மாதிரி இப்போ மடிச்சு வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு முன்னாடி இப்படி மடிச்சிருந்துச்சுன்னா, இப்போ இவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாரி கணக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நான் ஜான் கணக்கு வைக்கும்போது எவ்வளோ வருது? ஜான் விட கம்மியா இருக்கு. அப்போ இதுல வந்து 1 மீட்டர், இதுல வந்து 80 அப்படி இருக்குன்ட்டு முன்னாடிலாம் ஒரு ஒரு இது இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. அப்படி பார்த்து வாங்கக்கூடாது இனிமே. ஏன்னா 4ஆ மடிச்சா தான் இது இந்த அளவுக்கு அகலத்துக்கு வரும். இப்போ 1 மீட்டர் கிளாத்த 4ஆ மடிச்சா தான் இந்த அளவுக்கு அகலம் வரும். ஆனா இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ப்ளவுஸ் பிட்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர் தான். 80 சென்டிமீட்டர் தான் இதில இருக்கு. ஆனா இதில வந்து பார்த்தீங்கன்னா, 100 100 சென்டிமீட்டர் கட் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க.
இதில் நான் ஒரு விஷயம் சொன்னேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜான் அளவு இல்ல அல்லது அதுக்கு மேல இருந்துச்சுன்னா, அது வந்து 1 மீட்டர் இருக்கும். ஒரு ஜான் கீழ கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து 80 இருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னேன்ல. இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு இப்படிதான் அளந்து கஸ்டமர் வந்து குடுக்குறாங்கன்னா, இப்படி டக்குனு இப்படி பிரிச்சு பார்க்கும்போது இவ்வளவு இருந்துச்சுன்னா, ஓகே 1 மீட்டர் இருக்கு. சரிங்க உங்களுக்கு பத்தும் அப்படின்ட்டு வாங்கி வச்சுருவோம். அதுக்கப்புறம் போக போக வர வர என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க மெயினா நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து எடுங்க. இது எதனால வந்து ஒரு ஜான விட பெருசா இருக்கு. ஆனா 80 தான் இருக்குன்னு எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத மடிச்சு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுல வந்து எப்படி மடிச்சு வைக்கிறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி அந்த கரப்பகுதி என்ன பண்ணிடுறாங்க, 4ஆ மடிச்சா தானே அது ஜான விட சின்னதா போகும். இத வந்து எப்படி மடிச்சிடுறாங்க, இப்படி 3ஆ மடிச்சு வச்சுடுறாங்க. ஸோ இந்த மாரி 3ஆ மடிச்சு வைக்கும்போது நம்மளுக்கு அகலத்துல கொஞ்சம் அதிகமா தானே காட்டும். அதனால தான் நான் வந்து என்ன சொல்றேன்னா, பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்றது. அதனால இந்த மாதிரி பிளெயின் பிட்லாம் எடுக்குறீங்கன்னா, எழுதியிருக்கா, என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத பார்த்து எடுக்கணும். மடிப்ப பார்த்து எடுக்கக்கூடாது. என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத பார்த்து எடுக்கணும். இது வந்து நீங்க ஒரு ப்ளவுஸ் பிட் வந்து நீங்க அவங்க குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவு வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத டேப் இல்லாம எப்படி அளக்குறதுன்னா, இந்த ப்ளவுஸ் அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இந்த கரை இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பக்கத்துல கரை பகுதி இருக்கும். அத வந்து இப்படி 4ஆ மடிக்கணும். 4ஆ நார்மலா மடிப்போம்ல, அந்த மாதிரி மடிக்கணும். இருங்க நான் மடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு பக்கத்து கதப்பகுதிய வந்து கரைப்பகுதிய வந்து நான் 4ஆ மடிச்சிருக்கேன். சும்மா சும்மா நார்மலா சாரி மடிப்போம்ல, அந்த மாதிரி தான். எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த மாதிரி 4ஆ மடிச்சுட்டு, இதுக்கப்புறம் நீங்க கைய வச்சு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜானுக்கு கம்மியா இருந்தாலே அது வந்து கண்டிப்பா 80 அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஜான் அல்லது ஒரு ஜானுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அது வந்து 1 மீட்டர் இருக்கும். ஸோ இப்படி கூட நீங்க டேப் இல்லாத பட்சத்தில இப்படி கூட நீங்க வந்து அளந்து நீங்க வந்து துணி வாங்கலாம். இப்போ ஆல்ரெடி ஃப்ரண்ட், பேக் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். பட்டி கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ், லைனிங் எல்லாமே கட் பண்ணணும். இது எல்லாமே கட் பண்ணணும். எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச்சிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மணி 1:30 கிட்ட ஆயிடுச்சு. அது இதுன்ட்டு ஒர்க்கு கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லயே நெறைய டைம் போயிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு மேக்ஸி ட்ரெஸ்ஸ வந்து ஸ்டிச் பண்ணி கொரியர் அனுப்பணும். இது கூட நைட் லேட் ஆயிட்டுனா கூட கஸ்டமர்ட்ட வீட்ல கொண்டு போய் குடுத்துடலாம். ஆனா இது வந்து நம்ம வண்டி போறதுக்குள்ள குடுத்தாகணும். அதனால ஃபர்ஸ்ட்டு மேக்ஸி ட்ரெஸ்ஸ வந்து ஸ்டிச் பண்ணணும். கட் பண்ணும்போது எல்லாமே கட் பண்ணி முடிச்சுருவேன். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்றது ஃபர்ஸ்ட்டு மேக்ஸி ட்ரெஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னொரு கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் குடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்களோடது கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலா இது எப்படி நம்ம மடிச்சு போட்டு நம்ம மார்க் பண்ணுவோமோ, அதே மாதிரி மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, ஹிப்பு வந்து ஒரு சைடுல மட்டும் அவங்க டாட்ட வந்து பிரிச்சு விட்டுருக்காங்க. ஒரு சைடுல அப்படியே இருக்கு. ஸோ இத வந்து நம்ம நார்மலா எப்படி ஃபோல்டு பண்ணிட்டு, எப்படி மார்க் பண்ணுவோமோ, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஹிப்லாம் வந்து மார்க் பண்ணிறணும். அதுக்கேத்த மாரி தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, டோட்டலா இந்த இடுப்பு சுற்றளவு ஃபுல்லா எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப இது ஃபுல்லா பார்க்கும்போது எனக்கு இந்த ப்ளவுஸ்ல வந்து 35 வந்துச்சு. அந்த 35 4ஆ டிவைட் பண்ணோம் அப்படின்னா, 8.25 வரும். அந்த 8.25 ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டாட்டுக்காக 1 இன்ச்சு, எக்ஸ்ட்ராவா தையலுக்காக 1 1/2 இன்ச்சு. இத மார்க் பண்ணி நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து இப்படி போட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இதுல என்ன அளவு இருக்கு ஃபர்ஸ்ட்டு நான் எப்படி மார்க் பண்ணியிருந்தேன்னா, இப்படி மடிச்சு இப்படி போடும்போது நார்மலா இப்படி வச்சுட்டு இப்படி மடிச்சு இப்படி போடும்போது, இங்க பார்த்தா டாட் பிரிச்சு இருந்துச்சு. ஓகேன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே சரி டாட் பிடிக்காம தச்சு குடுத்துடலாம் அப்படிங்கிறனால, நான் இங்க கரெக்ட்டான அளவு மார்க் பண்ணேன். ஆனா ஒரு பக்கத்துல டாட் இல்ல, இன்னொரு பக்கத்துல டாட் இருக்கு. அப்போ இடுப்பு சுற்றளவு உங்களுக்கு பத்தலன்ட்டு இத மட்டும் பிரிச்சு விட்டுருக்காங்க. ஆனா இதுல ஒரு ஒரு பக்கத்துல டாட் இருக்கிறதுனால, நம்ம டாட் பிடிக்காம குடுக்கக்கூடாது இந்த ப்ளவுஸ்ல. அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, டோட்டலா அளந்துட்டு 4ஆ டிவைட் பண்ணி மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டாட்டுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் 1 1/2 இன்ச் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நெக் வந்து கரெக்ட்டா அவங்க என்ன அளவு இப்போ வந்து அந்த அளவு ப்ளவுஸ்ல உள்ள அளவு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இறக்கம் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இறக்கம் வச்சு தைக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த அளவு ப்ளவுஸ்ல உள்ள நெக்க வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சு, அத ஃபர்ஸ்ட்டு நல்லா கரெக்ட்டா மார்க் பண்ணிறணும். அத மார்க் பண்ண பிறகு தான் அளவு ப்ளவுஸ்லயும் இதுலயும் மேட்ச் ஆகுதா எல்லாமே பார்த்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும், அவங்க கேட்ட ஆல்ட்ரேஷன நம்ம வந்து பண்ணி குடுக்கணும். இப்போ நெக் வந்து கரெக்ட்டா இருக்கா? நெக் கரெக்ட்டான அகலத்திலயும், இறக்கத்திலயும் மார்க் பண்ணியிருக்குமா? அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் கரெக்ட்டா இப்படி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சுட்டு, இது அப்படியே சுற்றளவு இந்த இடத்துல கரெக்ட்டா வருதா? அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நான் ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கேன். கிராஸ் பீஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, கிராஸ் பீஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா துணி விட்டுட்டு, அதாவது 1/4 இன்ச்சு துணி விட்டுட்டு கூட நீங்க அளந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டிங்கும் கரெக்ட்டா வந்து மேட்ச் ஆயிட்டு. அப்போ இந்த நெக்க வந்து நம்ம கரெக்ட்டா
குறிச்சிருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். இதை குறிச்ச பிறகு இதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ லென்த்து கேட்டாங்களோ இறக்கம் கேட்டாங்களோ அதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சுட்டேன். ஆனால் இன்னைக்கு தான் ஸ்டிச் பண்ண முடியல. பகல் பூரா வந்து ரொம்ப அங்கே எங்கே போகிற மாதிரி ஒர்க் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னால் ஸ்டிச் பண்ண உட்காரவே முடியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை 1:30 மணி போல் நான் வந்து கட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு 3 மணி போல் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் பக்கத்து வீட்டில் உள்ளவங்கலாம் வந்து வந்து பேசிகிட்டே உட்காந்துருந்தாங்களா, அதுலேயே சுத்தமாக டைம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 6 மணிக்கு தான் நான் இது எல்லாத்தையுமே முடித்தேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சார்ட்டு, அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்து, மெயின் கிளாத்து எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கே வந்து ஒரு 6:30 மணி போல் போனேன். போயிட்டு நான் திரும்ப வரத்துக்கு 9 மணிக்கிட்ட 9 கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ டைம் வந்து ஒரு 9:15 9:30 கிட்ட ஆயிடுச்சு. வந்து சாப்பிட்டுட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 9:30 கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு ஒரு 2, 3 ப்ளவுஸாவது நான் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு 2வது நான் ஸ்டிச் பண்ணணும். 2வது ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து படுக்க போகணும். ஏன்னா நாளைக்கு வந்து கிளாஸ் இருக்கிறதுனால நம்மளால அதுலேயே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே கரெக்டாக நம்ம வந்து ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு தான் கரெக்டாக டைம் இருக்கும். நாளைக்கு சுத்தமாக ஸ்டிச் பண்ணவே முடியாது. காலைல 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்க போகுதா, ஸோ அதில் அந்த டைமில் வந்து ஃபுல்லாக கத்தி கத்தி சொல்லி சொல்லி அதிலே வந்து டைம் ஃபுல்லாக போயிடும், எனர்ஜி ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் வந்து எப்படியும் ஒரு 6 6:30 ஈவினிங் டைம் தான். நைட் டைமில் தான் நம்ம வந்து ஒர்க்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளோட ஸ்டிச்சிங் ஒர்க்கை. ஸோ அதனால் சரி முடிஞ்ச வரைக்கும் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போதே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த க்ரீன் கலரும், இதே கஸ்டமர் இன்னொரு ப்ளூ கலர் கொடுத்துருந்தாங்களா அதையும் ஒரு கஸ்டமரோட ஏதாவது முடிச்சு வைப்போம் அப்படின்னு பார்க்குறேன். பார்ப்போம், டைம் வேறு ஆயிட்டு, பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பார்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவுமே நான் இந்த வீடியோலேயே இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ளவுஸ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இன்னும் சைடு ஜாயினிங் மட்டும் பண்ணல. மத்தபடி எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அ நார்மலா 3 டாட் ப்ளவுஸ்க்கு நீங்க எப்படி பண்ணுவீங்களோ, அதே மாரி டாட்லாம் புடிச்சு பட்டிலாம் ஜாயின் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி நானும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம லாஸ்ட்டா சைடு ஜாயினிங் பண்ணும்போது, எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்னா, டாட் மாரி புடிச்சு விட போறோம். அதுக்கு வந்து நீங்க இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிரணும்னா, இப்போ இந்த ஹிப் ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இடுப்பு சுற்றளவு, கை சுற்றளவு எல்லாத்தையுமே அளவு அளவு ப்ளவுஸ் வச்சிருந்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸ் உள்ளத மார்க் பண்ணிடுங்க. அப்படி இல்லன்னா, உங்கள்ட்ட மெஷர்மென்ட் இருந்துச்சுன்னா, அந்த மெஷர்மென்ட்க்கு ஏத்த மாரி இடுப்பு சுற்றளவும், கை சுற்றளவும் மார்க் பண்ணிட்டு, ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி இந்த இந்த ஃப்ரண்ட் லைன்ல உள்ள அளவும், பேக்ல உள்ள அளவும் கரெக்ட்டா எடுத்து வச்சுட்டு இடுப்பு சுற்றளவு, இந்த இடத்துல ஏற்ற இறக்கம்லாம் இல்லாம ஒரு பின் பண்ணிரணும். ஓகே. இந்த மாதிரி பண்ணுங்க. ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இங்க கை சுற்றளவு வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ கை சுற்றளவையும் நம்ம கரெக்ட்டா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு, அதுக்கு பேலன்ஸ் உள்ள துணிய வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த மாதிரி இங்கேயும் ஒரு பின் வந்து நம்ம ஈக்குவலா இருக்கிற மாரி போட்டு விட்டுர்றோம். அதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் சைடு இருக்கு பார்த்தீங்களா? இந்த சைடும் கரெக்ட்டா ஈக்குவலா இருக்கிற மாரி எடுத்து வச்சுட்டு, இங்கேயும் ஒரு ஒரு பின் வந்து போட்டு விட்டுருங்க. இப்ப இதுவரைக்கும் முடிச்ச பிறகு, இப்போ பேக் பார்ட்ட விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெருசா இருக்கும். எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ, அத வந்து இந்த பட்டிக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல அப்படியே துணிய வந்து மிச்சம் இருக்கிற துணிய அப்படியே டாட் பிடிக்கிற மாரி, மிச்சம் இருக்கிற துணிய அப்படியே எடுத்துட்டு வாங்க. ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துட்டு வந்த பிறகு, ஈக்குவலா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு, நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. இப்ப நான் இப்படி வச்சிருக்கேன். ஓகே. இது வந்து கிராஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால, இது அப்படி இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நீங்க கண்டுக்க வேண்டாம். நீங்க சைடு ஜாயினிங்க்கு மட்டும் வந்துருங்க. இப்போ ஒரு இந்த பட்டி ஜாயின் பண்ண இடம் இங்க இருக்கா? அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேல. ஓகேவா? இந்த இடம். இந்த இடத்த வந்து நான் அப்படி கரெக்ட்டா இங்க இருந்து அப்படியே அழுத்தமா அப்படி புடிச்சுட்டு, இந்த இடத்த வந்து நான் கை வச்சு புடிச்சுக்கிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் இங்கேருந்து அப்படியே வந்து, இந்த பேக் பார்ட் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் வரணும். அப்படியே வந்து நம்ம அந்த 1/2 இன்ச் உள்ள இடத்துல எவ்வளோ பிடிச்சா கரெக்ட்டா இருக்கும்னு பார்த்துட்டு, அந்த இடத்தையும் ஒரு மார்க் பண்ணிரணும். இப்போ எனக்கு எங்கேருந்து எங்க வரைக்கும் டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துரும். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒண்ணும் இல்ல. சும்மா நீங்க இந்த 2 பாயிண்ட்டையும் இப்ப நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்க புடிச்சீங்க அப்படின்னாலே, இந்த டாட் வந்து எப்படி
போகணுமோ அதுக்கேத்த மாதிரி இப்படி காட்டும். நீங்க இப்படி இது இது இந்த இடத்த வந்து இப்படி பிடிச்சீங்க அப்படின்னாலே, இங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு போகணும் அப்படிங்கிறத காட்டும். அப்படியே எடுத்து வச்சு நீங்க என்ன பண்றீங்க? கிராஸா தையல் போட்டு விட்டீங்க அப்படின்னா, மேட்ச் ஆயிடும். இப்ப நான் தையல் போடுறேன் பாருங்க. ஓகே. இந்த மாரி கிராஸ்ல நம்ம 2 தடவ வந்து தையல் விட்டுக்கலாம். இது வந்து உங்க விருப்பம் தான். எவ்வளோ தூரம் ஷார்ப் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து இந்த ஷார்ப் வந்து குடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க இங்கேயே முடிச்சாலும் முடிச்சுக்கலாம். இங்க வரைக்கும் வரணும்னாலும் நீங்க வந்து அது மாரி வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம நார்மலா சைடு ஜாயினிங் எப்படி பண்ணுவோமோ, அதே மாதிரி பண்ண போறோம். அதுக்கு வந்து பேக் பார்ட் சைடுல நான் வந்து எடுத்துக்கிறேன். இடுப்பு பகுதியிலேருந்து தானே எப்போதுமே ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இடுப்பு பகுதியிலேருந்து கரெக்ட்டா வச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படி ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இந்த துணி வந்து நெறைய இருக்கிறதுனால, நம்மளுக்கு வந்து துணி இழுக்கிற மாரி சில நேரத்துல இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி நம்ம மெயின் டாட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அழகா மடிச்சு விடுவோம்ல, அந்த மாதிரி இங்கேயும் நம்ம லைட்டா அப்படியே மடிச்சு விட்டுறணும். மடிச்சு விட்டீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு இழுத்து குடுக்காம, துணி வந்து இழுக்காம ஓரளவுக்கு நல்லா வரும். இப்படி மடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் போட்டுறணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எத்தனை தையல் வேணுமோ அத்தனை தையல் போட்டுக்கலாம். நான் எப்போதுமே 4 தையல் போடுவேன். இது 1 போட்டுட்டா இன்னும் ஒரு 3 தையல் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எக்ஸ்ட்ராவா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சைடு ஜாயினிங் வந்து எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இதில என்ன என்ன ஒரு நல்ல விஷயம்னா, பேக் பார்ட்டும் அவங்களுக்கு தேவையான லென்த் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஃப்ரண்ட் பார்ட்டும் அவங்களுக்கு கிராஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த துணி இருக்கிறதுனால, அவங்களுக்கு ஏத்த ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஃபிட்டிங் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த ஷோல்டர் வந்து அ இறங்காம, அவங்க கிராஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம துணி குடுத்து தச்சதுனால, இந்த ஷோல்டர் வந்து முன் பக்கத்துல இறங்காம ஃபிட்டிங் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். ஒருவேள நீங்க உங்களோட கஸ்டமர்ஸ் இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த மாரி மெத்தட்ல ஸ்டிச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது கண்டிப்பா புரியும் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும் அப்படின்லாம் இல்ல. நான் ரொம்ப ஈஸியா தான் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். இப்போ வரைக்குமே இது முடிக்கிற வரைக்குமே எந்த அளவுக்கு ஈஸியா பண்ணலாமோ, அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து சூப்பரா வரும். இப்ப இந்த டாட்டுமே நம்ம மடிச்சு குடுத்து தச்சதுனால, நம்ம வியர் பண்ணும்போது, இந்த துணியுமே நம்மளுக்கு வந்து இழுக்காது. நல்லா ஃபிட்டிங் வந்து சூப்பரா வரும். இப்ப நான் ஃபுல்லாவே ஃபினிஷ் பண்ணிட்டு, உங்களுக்கு அவுட்லுக் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். சரிங்களா? இப்போ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம். சும்மா ஸ்டோன் லேஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க. அத மட்டும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். மிஷின்லயே தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த ஸ்டோன் லேஸ் வந்து நீங்க பண்றீங்க, ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து கிராஸ் பீஸ் வைக்காதீங்க. அடிச்சு திருப்பி நீங்க ஸ்டோன் லேஸ் வச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். கிராஸ் பீஸ் வச்சு பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் சரிச்சு சரிஞ்சு போகும். அதனால நம்ம கையாலேயே ஒண்ணு ஒண்ணா சுத்தி சுத்தி பண்ற மாதிரி இருக்கும். அதனால கிராஸ் பீஸ் வைக்காம நார்மலா அடிச்சு திருப்புனோம் அப்படின்னா, இந்த ஸ்டோன் லேஸ் வந்து சூப்பரா நம்ம வந்து வச்சிரலாம். ஒருவேள ஸ்டோன் லேஸ் உங்களுக்கு யாருக்காவது வைக்க தெரியாது அப்படின்னா, அந்த வீடியோ வேணும் அப்படின்னா, கமெண்ட் வந்து ஒரு ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா அது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பா போடுறேன். சில பேர் வந்து போடுறீங்க. நான் அந்த வீடியோ போடுறேனா இல்லையா, பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து அந்த சின்ன பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணேன் 2 வயசு பிள்ளைக்கு.
அதுக்கு வந்து நான் கேட்டிருந்தேன், யாருக்கெல்லாம் வேணுமோ ரெட் ஹார்ட் போடுங்க நான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அத யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ நான் வீடியோ போட்டுட்டேன். கேட்டிருந்தவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம சைடு ஜாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்ட்டா அதாவது கரெக்ட்டா வரணும் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட் பார்ட்ல உள்ளத நம்ம வந்து என்ன பண்ணோம், டாட்ட வந்து பிடிச்சோம். இந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப நார்மலா 3 டாட் ப்ளவுஸ் உங்களுக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, அதுல 3 டாட் இருந்துச்சுன்னா, நீங்க 3 டாட் தான் பண்ணணும். இவங்களுக்கு வந்து நம்ம மெஷர்மென்ட் எடுத்து நம்ம வந்து இத ரெடி பண்ணியிருக்கோம். 3 டாட் ப்ளவுஸ்க்கு இந்த இடத்துல வந்து நீங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் பாட்டி சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெருசா இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க டாட் பிடிச்சு விட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல லூஸ் வந்துரும். ஸோ 3 டாட் ப்ளவுஸ் யூஸ் பண்றவங்களுக்கு 3 டாட் ப்ளவுஸ் தான் போடணும். அந்த 3 டாட் ப்ளவுஸ்ல வந்து சில பேர் வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ப்ளவுஸ் கண்டிப்பா ஃபிட்டிங் சூப்பரா வரும். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.